குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள செபி தலைவர் ஏன் பதவி விலகவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பூரில் இருந்தபோது செய்த முதலீடுகளை தவறாக சித்தரித்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவதூறு பரப்புவதாக செபி தலைவரும் அவரது கணவரும் விளக்கம் அளித்துள்ளனர். அதானி குழுமம் பங்கு மோசடியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருந்த அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் தற்போது செபி தலைவர் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. அதானி குழுமத்துடன் தொடர்புடைய வெளிநாட்டு முதலீடுகளில் செபி தலைவர் மாதவி புரிபூச் மற்றும் கணவர் தவல் புச் தங்கள் பங்குகளை வைத்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் மிகவும் அபாயகரமான கட்டத்தில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் செபி அமைப்பின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். Over the last few years, larger and larger numbers of people have been investing in India's stock market. They invest their hard-earned, honestly earned savings in the stock market. And it is my duty as leader of the opposition to bring to your notice that there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is compromised. செபியின் தலைவர் மாதவி புரிபூச் இன்னும் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல், முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் அதற்கு பொறுப்பேற்பது மோடியா, மாதவியா அல்லது அதானியா என்றும் வினவியுள்ளார். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குமா எனவும் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே ஹிண்டன்பர்க் நிறுவன குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என செபி தலைவர் மாதவி புரிபூச் மற்றும் அவரது கணவர் தவல் பூச் கூட்டாக விரிவாக விளக்கம் கொடுத்துள்ளனர். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முதலீடுகள் கடந்த 2015ஆம் ஆண்டு தாங்கள் சிங்கப்பூரில் வசித்தபோது முதலீடு செய்யப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது செபியின் முழுநேர தலைவராக மாதவி புரிபூச் பதவியேற்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதலீடு செய்யப்பட்டவை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் IIT அகமதாபாத்தில் படித்த மாதவி புரி 20 ஆண்டுகளாக வங்கி மற்றும் நிதி சார்ந்த தனியார் துறைகளில் பணியாற்றி வந்ததாகவும், டெல்லி IITயில் படித்த அவரது கணவர் 35 ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தற்போது மாதவி பெறும் அரசு ஊதியத்தில் முதலீடு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று IPE+ நிதியத்தில் தலைமை முதலீட்டு அதிகாரியாக இருந்த அனில் அகுஜா மற்றும் தவல் பூச் பள்ளிக்காலத்தில் இருந்து IIT வரை ஒன்றாக படித்தவர்கள் என்றும் அவரின் ஆலோசனையின் பேரில் பல நிறுவனங்களில் முதலீடு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அதானி குழுமத்தில் எவ்வித முதலீடுகளும் பத்திரங்களும் வாங்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். ஹிண்டன்பர்க் நிறுவனம் முன்பு வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அதற்கு பதிலளிக்காமல் செபி நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை குலைக்கவும் அதன் தலைவர் மீது அவதூறு பரப்பும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக செபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ள செபி இந்திய முதலீட்டாளர்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள செபி தலைவர் ஏன் பதவி விலகவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பூரில் இருந்தபோது செய்த முதலீடுகளை தவறாக சித்தரித்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவதூறு பரப்புவதாக செபி தலைவரும் அவரது கணவரும் விளக்கம் அளித்துள்ளனர். அதானி குழுமம் பங்கு மோசடியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருந்த அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் தற்போது செபி தலைவர் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. அதானி குழுமத்துடன் தொடர்புடைய வெளிநாட்டு முதலீடுகளில் செபி தலைவர் மாதவி புரிபூச் மற்றும் கணவர் தவல் புச் தங்கள் பங்குகளை வைத்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் மிகவும் அபாயகரமான கட்டத்தில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் செபி அமைப்பின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். Over the last few years, larger and larger numbers of people have been investing in India's stock market. They invest their hard-earned, honestly earned savings in the stock market. And it is my duty as leader of the opposition to bring to your notice that there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is compromised. செபியின் தலைவர் மாதவி புரிபூச் இன்னும் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல், முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் அதற்கு பொறுப்பேற்பது
மோடியா, மாதபியா அல்லது அதானியா என்றும் வினவியுள்ளார். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குமா எனவும் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே இண்டன்பர்க் நிறுவன குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என செபி தலைவர் மாதபி புரி பூச் மற்றும் அவரது கணவர் தவல் பூச் கூட்டாக விரிவாக விளக்கம் கொடுத்துள்ளனர். இண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முதலீடுகள் கடந்த 2015ஆம் ஆண்டு தாங்கள் சிங்கப்பூரில் வசித்தபோது முதலீடு செய்யப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது செபியின் முழுநேர தலைவராக மாதபி புரிபூச் பதவியேற்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதலீடு செய்யப்பட்டவை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் IIT அகமதாபாத்தில் படித்த மாதபி புரி 20 ஆண்டுகளாக வங்கி மற்றும் நிதி சார்ந்த தனியார் துறைகளில் பணியாற்றி வந்ததாகவும், டெல்லி IITயில் படித்த அவரது கணவர் 35 ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தற்போது மாதபி பெறும் அரசு ஊதியத்தில் முதலீடு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று IPE+ நிதியத்தில் தலைமை முதலீட்டு அதிகாரியாக இருந்த அனில் அகுஜா மற்றும் தவல் பூச் பள்ளிக்காலத்திலிருந்து IIT வரை ஒன்றாக படித்தவர்கள் என்றும் அவரின் ஆலோசனையின் பேரில் பல நிறுவனங்களில் முதலீடு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அதானி குழுமத்தில் எவ்வித முதலீடுகளும் பத்திரங்களும் வாங்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இண்டன்பர்க் நிறுவனம் முன்பு வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அதற்கு பதிலளிக்காமல் செபி நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை குலைக்கவும் அதன் தலைவர் மீது அவதூறு பரப்பும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக செபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் இண்டன்பர்க் ஆய்வறிக்கை உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ள செபி இந்திய முதலீட்டாளர்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போவதாக தகவல் பரவி வந்த நிலையில் திமுக அமைச்சர்களே கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யும் வகையில் பதில் அளித்து வருகின்றனர். அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். MLA சீட் கொடுக்கப்படுமா என ஒரு காலத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இன்று அதையெல்லாம் தாண்டி அமைச்சரானதுடன் கட்சியின் முக்கிய அங்கமாகவும் வளர்ந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் இப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள் அடுத்தடுத்த திருப்பங்களுடன் செல்லும் உதயநிதியின் அரசியல் பயணத்தில் அடுத்த அத்தியாயமாக அண்மை காலமாக ஒலித்து வரும் சொற்கள்தான் துணை முதலமைச்சர். உதயநிதி துணை முதலமைச்சராக வரவேண்டும் என்ற கருத்து சில மாதங்களாக ஓங்கி ஒலிக்கும் நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அதற்கு பாசிட்டிவாகவே பதிலளித்து வருகின்றனர். மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி தகுதியானவர் என்றார். இதே கருத்தைத்தான் அமைச்சர்கள் பெரியசாமியும் பொன்முடியும் கூறினர். உரிய நேரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. உதயநிதி சொல்கிற பதிலை நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் எல்லாருமே உதவியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், அப்புறம் ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இது நல்லது நடக்கும். அது இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், எங்கள் கட்சிக்கும் நல்லதாக இருக்கும். இந்த நிலையில்தான் வரும் 19ஆம் தேதி உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக போகிறார் என போட்டுடைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. இதனை ஆமோதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அமைச்சர் கீதா ஜீவனின் பேச்சு. நேற்று கோவில்பட்டியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் உதயநிதியை வருங்கால துணை முதலமைச்சர் என்றே குறிப்பிட்டார். ஜூனியர் அமைச்சரான அன்பில் மகேஷ் முதல் மூத்த அமைச்சர்கள் வரை உதயநிதிக்கு பச்சை கொடி காட்டினாலும் துணை முதலமைச்சராக போவதாக சொல்லப்படுவது வதந்திதான் என்றே கூறி வருகிறார் உதயநிதி. யார் என்ன சொன்னாலும் இறுதி முடிவு எடுக்கப் போவது என்னவோ முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தான். ஆனால் அவரோ தனது தந்தை பாணியில் பதிலளித்தார். கோரிக்கை வலுத்திருக்கு, முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பணத்தில். கட்சிக்குள் ஆதரவு குரல் பெருகியுள்ள நிலையில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கருத்து கனியுமா? கனிந்தால் அது எப்போது என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும்.